அடுத்தவன் படுற கஷ்டத்தை கண் கூட பார்த்து ரசிக்கிறான் பாத்தியா, அவனோட கண்ணு தான் குருடு. அடுத்தவன் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சும் அத காது கொடுத்து நல்லா கேட்டு ரசிக்கிறான்ல, அவனோட காது தான் செவிடு. இந்த பொய்ய சொன்னா இவன் பாதிக்கப்படுவான்னு தெரிஞ்சும் அந்த பொய்ய சொல்றான் பாருங்க, அவனோட வாய் தான் ஊமை. அப்பேற்பட்ட அந்த வார்த்தை கூட எங்க புதுக்கவிஞன் தான் சொன்னாரு. ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. உள்ளம் நல்லா இருந்தா ஊனம் ஒரு குறையில்லை, உள்ளம் ஊனப்பட்ட வாழ்க்கை இங்கே வழியில்லை. ரெண்டு காலில் உள்ளவனும் கெடுக்கிறான், இங்க ஒத்த காலில் நல்ல வழி நடக்கிறான். ஊன 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. பாட்டு கொடுத்தது எங்களுடைய புது கவிஞர்கள் தான். இப்ப காதல் காதல்னு காதலை பத்தி எல்லாம் நிறைய பாட்டு நீங்க கொடுத்துருக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா அந்த அப்பாக்காரரு இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி வச்சு அதை தூக்குனாதான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லுவாரு. இந்த கல்லை தூக்கி அது பேர் இளவட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த முதல் மரியாதை படத்துல சிவாஜி கணேசன் தூக்குவார்ல, இந்த கல்லை தூக்கி இப்படி போட்டாதான் பொண்ணு கொடுப்பேன்னு. ஆனா அது அந்த காலம் அப்படி எல்லாம் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் பொண்ணு கட்ட முடியும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நாம எப்படா கல்லை தூக்கி பொண்ணை தூக்குறது, ஸ்ட்ரைட்டா பொண்ணை தூக்கிட்டு போயிடும்னு அவன் போயிட்டு இருக்கான். இந்த காலத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த காலத்துல மாதிரி அந்த காலத்து கவிஞர்கள் எழுதின பாட்டெல்லாம் கிடையாதுங்க. காதல்னா அதுக்குன்னு ஒரு ரசிப்பு தன்மை இருக்கணும். என்னடா தம்பி, காதல்னா அதுக்கு பாட்டு பாடுறதுக்குன்னு ஒரு மனசு இருக்கணும். ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, காதலுக்கு கைடு இல்ல சொல்லி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தரவாதி, ஏ உசுர ஓ உசுர தாரை கை மாத்தி. அடியாத்தி இது என்ன ஃபீலு, உன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டு நரியிலு, இனிமே நான் ஓ ஆளு. அடியாத்தி இது என்ன ஃபீலு, உன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டு நரியிலு, இனிமே நான் ஓ ஆளு. வரி விடாம பாடுறாங்க. இப்படி பாடுறாங்க பாருங்க. இந்த நீங்க பழைய பாட்டு 1000 பாட்டு பாடுங்க, அதுக்கெல்லாம் வரி தெரியுமா இவனுக்கு? ஆகவே நடுவர்களே, இன்னும் ஒரே ஒரு பாட்டு நான் பாட போறது இல்ல, நீங்க தான் பாட போறீங்க. ஏன்னா நீங்க தான் நல்லா பாடுவீங்கன்றதுனால விட்டு போறேன். இளச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிம்பாங்க, நடுவுல ஒருத்தனை உட்கார வச்சுட்டு இந்த வார்த்தை இந்த இதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் உங்களை அந்த பாட்ட பாட சொல்லிட்டு நான் போய் உட்கார்ந்துக்கிறேன். இந்த உலகத்திலேயே கலப்படமே இல்லாத 3 விஷயம் யாராவது சொல்லுங்களேன். கலப்படமே இல்ல அப்படிங்கிற 3 விஷயம். உப்பா என்னது? உழைப்பு. அவனுக்கு கை தட்டுங்க. சூப்பர்ரா. உழைப்புங்கறான். 3 விஷயம், கலப்படமே இல்லாத ஒரு 3 விஷயம். நான் ஒன்னு சொல்லவாமா? நான் சொல்லவா? கரண்ட். வேணா நீ தொட்டு பாரு. இல்ல நீங்க தொட்டு பாருங்க முன்னோடி. இல்ல நான் தான் சொல்லிட்டேன், நான் தான் உண்மைன்ட்டேனே. 3 விஷயம் கலப்படமே இல்லாதது என்ன தெரியுமா? முதலாவது வந்து நம்ம தாயோட பால், இரண்டாவது நம்ம தாயோட அன்பு, மூணாவது நம்ம தந்தையோட அக்கறை. இந்த 3 தாங்க இந்த உலகத்திலேயே கலப்படமே இல்லாத ஒரு விஷயம். அப்பேற்பட்ட அந்த தாயோட அன்புக்கு இந்த தாய் யாரு அப்படிங்கறத எங்களுடைய புது கவிஞன் கொடுத்தாங்க பாருங்க. 2 மாதங்கள் கருவோடு இணை தாங்கின்னு அப்படியெல்லாம் அம்மா என்று அழைக்காதவை இல்லை அப்படி நடுவர் பாடுவாரு. நீங்க எனக்காக ஒரு தடவை கை தட்டுங்க, நான் போய் என்னுடைய இடத்துல உட்காந்துக்கிறேன். என்றைக்குமே புதிய கவிஞர்கள் எழுதிய பாடல்கள் தான் இளைஞர்களை வழி நடத்துகிறது என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலில் கரையும் ஆசையுடன் விடைபெறுகிறேன். நன்றி.